ஹலோ காய்ஸ், சிஎஸ்கே கிட்ட இருந்து வந்த பிக் அப்டேட்டுங்க. ஸோ நேற்றைய தோல்விக்கு பிறகு ஒரு முக்கியமான முடிவை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்திருப்பதாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அப்டேட்டை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ எப்படா இந்த அப்டேட்டை வந்து எதிர்பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் ரொம்ப நாளாகவே ரொம்ப அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. போன சீசன்லேயே அவர் ப்ளே பண்ண 5 மேட்ச்லையுமே சிஎஸ்கேவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கேப்டன்சி பண்ண இது வரைக்குமே ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை என்பது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஏன் அவர்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது? ஸோ ஒருவேளை ப்ரெஷரில் ஏதாச்சும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரா? ஸோ அதனால தான் பேட்டிங்லேயுமே வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம கொஞ்சம் அப்செட்டில் இருக்காரா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு தரமான டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ சிஎஸ்கே உடைய ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங், அதேமாதிரி சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் எல்லாருமே டீப்பாக வந்து ஆலோசனை பண்ணி ஒரு அதிரடியான முடிவு எடுக்க போகிறதா நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் தேவைப்படுது. ஸோ அந்த மாற்றம் இருந்தால் மட்டுமே வந்து சிஎஸ்கே அணிக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால சிஎஸ்கேவுடைய கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட்டை உடனடியாக கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேற ஒருத்தருக்கு கேப்டன் பதவியை தரலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் டொமஸ்டிக்கில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, கேப்டன்சி அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஏன் வந்து சென்னையை வந்து எடுத்து வழி நடத்தக்கூடாது அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஏன் வந்து ப்ரெஷர் பில்ட் பண்ணிக்கிறாரு? கூலன் காமா தலை தோனி அவர்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஏகப்பட்ட வருஷங்கள் வந்து பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட 18 சீசனாக வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக இதை விட பல பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் அவருடைய கேப்டன்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்றைக்குமே ருத்ராஜ் கைக்வாட் மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஃபுல் பேக் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபார்முக்கு வருவோம். திருப்பினே நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே வாயடைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தால் மட்டும்தாங்க வந்து சிஎஸ்கேனியே அடுத்த லெவலுக்கு இவரால் கொண்டு போக முடியும். இவர் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்து டக் அவுட்லேயும் ஆகட்டும், கிரவுண்ட்லேயும் ஆகட்டும், ஃபீல்டிங்லேயும் ஆகட்டும், கேப்டன்சி எந்த அளவுக்கு வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் இவருடைய கேப்டன்சியில் ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. என்ன கேள்விக்குறி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பவுலிங் வந்து ஆர்டரை வந்து கொடுக்குறதுல ரொம்ப 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 ஒஸ்ட்டான ஒரு இதாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் அடி வாங்கினார் அப்படின்னா நேற்றைய போட்டியில் 5 பவுலர் யூஸ் பண்ணிட்டு போயிட்டார். அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பிரசாந்த் வீரன்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டரை 14.20 கோடி ரூபாய்க்கு அன்கேப்டு பிளேயரை எடுத்து வச்சுருந்தீங்களே. ஸோ ஏன் வந்து அவனை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்குங்க. எல்லா பவுலர்ஸுமே தான் பஞ்சாப் வீரர்கள் அடித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்துருக்கலாமே. அந்த ஒரு தவறை வந்து சரியான முறையில் அவரை பயன்படுத்தவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அந்த 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 ட்ரிக்ஸை வந்து அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணல. மேபி சிவம் துபேக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஒரு 2 சிக்ஸ் போயிருக்கும், ஆனால் விக்கெட் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷனை வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த விஷயத்தை யோசிக்காமல் விட்டுட்டாரு. தலை தோனி அவர்கள் இருந்ததா அந்த இடத்துல அவர் எப்படி பிளான் பண்ணியிருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. நூர் அகமது ஒரு பக்கம் பயங்கரமாக அடி வாங்கினார். ராகுல் சகார், கலீல் அகமது, மேட் ஹென்ரி எல்லாருமே சும்மா வெறித்தனமாக அடி வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே கேப்டன் வந்து அந்த இடத்துல வந்து அவர் யோசிக்கவே இல்லை. அந்த பிரசாந்த் வீர், சிவம் துபே இந்த மாதிரி வீரர்களை வந்து அந்த இடத்துல கொண்டு வரணுன்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இல்லவே இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே கேப்டன் ஸோ மாற்ற போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணிக்காக கிட்டத்தட்ட 10 வருஷமாக கேப்டன்சி பண்ணியிருக்காரு. 10 வருஷத்தில் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 வருஷம் அவருக்கு அந்த இடத்துல கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அப்படின் போது சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி கொடுக்கலாமா அப்படின்ற கேள்விகள், விவாதங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அவர் கேப்டன்சியாக இருந்தப்போ சஞ்சு சாம்சன் வந்து மற்ற பேட்டிங்கும் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி டக் அவுட்லேயுமே வந்து டீமை பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்படின் போது கண்டிப்பாக வந்து இவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா ஒரு சீனியர் கேப்டன்சி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஐபிஎல் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே கேப்டன்சி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அப்படின்போது என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் த பெஸ்ட் ஒன்லி ஒன் ஆப்ஷன். சிஎஸ்கேவிற்கு பெஸ்ட் கேப்டனாக இருப்பார். தோனிக்கு அடுத்தபடியாக ஒரு தரமான கேப்டன்சி அவர்கிட்ட இருக்குது, குவாலிட்டி இருக்குது. அப்படின்றதுனால மேபி வந்து அவருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் அதிகமாக போயிட்டுருக்கு. சிஎஸ்கே அணியின் கேப்டன் வந்து அதிரடியாக மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற தகவல் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு உண்மையாக போகுது? ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்களா, இன்னொரு சான்சஸ் கொடுப்பாங்களா, இல்லை உடனடியாக அணியின் கேப்டனை வந்து மாற்றுவாங்களா அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஆனால் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் தலை தோனி அவர்கள் நிறைய டைம் இந்த மாதிரி அடி வாங்கியிருக்காரு. என்றைக்குமே அந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவருக்கான வாய்ப்பு அவர் வந்து கிரியேட் பண்ண வரைக்கும் அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ஃபுல் பேக் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ சிஎஸ்கேவுடைய கேப்டன் பதவியை
மாற்றுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அவருக்கு மாற்றுவாங்களா, இல்லை சஞ்சு சாம்சனை வந்து கேப்டன்சிக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா? சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ருத்ராஜ் கைக்கோட்டை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி நீக்கினால் நல்லா இருக்குமா, இல்லை ருத்ராஜ் கைக்கோட்டை இல்லை கம்பேக் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் டமாக்குங்க, 2 போட்டி இன்றைக்கி நடக்க போகுது. சாட்டர்டே வந்து இன்றைக்கி பயங்கரமாக விறுவிறுப்பாக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். இன்றைக்கி முதல் போட்டி யாராக இருக்குது பார்த்தீங்கன்னா டெல்லி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். செம ஃபார்மில் வராங்க, 2 டீமுமே முதல் போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இரண்டாவது போட்டியில் வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சுமே இருக்க போது கிடையாதுங்க. கண்டிப்பாக செம்ம வைபாக இருக்க போகுது. இன்றைக்கி மதியம் 3:30க்கு டெல்லிக்கு மும்பைக்கு நடக்க போகுது. இந்த போட்டியில் யாருடைய ஆதிக்கம் இருக்க போகுது, யார் அந்த இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சு டாப்புக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. மும்பையா டெல்லியா, மும்பையா டெல்லியா, அக்சர் பட்டேலா நம்ம ஹார்திக் பாண்டியாவா அப்படின்ற கேள்விகள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இப்போது ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் மும்பை போகுது டெல்லி போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டீமுமே செம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ பவுலிங் யூனிட்டும் சில டீம்லலாம் பயங்கரமாக இருக்குது. சென்னை மாதிரியெல்லாம் ஒரு டீமில் பவுலிங் சுத்தமாக இல்லாத உண்மை. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய டெல்லி மும்பை இந்தியன்ஸ் போட்டியில் கண்டிப்பாக தரமான சம்பவங்கள்லாம் நிறைய பார்க்க போகிறோம். 2 டீமுமே பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது, மேபி சேஞ்சஸ் ஏதாவது இருக்க போகுதா, இல்லை சேம் பிளேயிங் லெவனோட களமிறங்க போகிறாங்களா, முக்கியமான வீரர்களும் வந்து இன்னும் களமிறங்காமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டீம் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கே. ஸோ இன்னும் வந்து முக்கியமான வீரர்களை களத்தில் இறக்கிட்டாங்கன்னா சும்மா வேறு மாதிரி இருக்க போகுது, ஆட்டமே அனல் பறக்க போகுது. ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களோடு டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் களமிறங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக 2 டீமுக்கிட்ட இருந்தும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சேம் ஸ்குவாடோட தான் ப்ளே பண்ண போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த போட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செம்ம 2 ரன்னோட இருக்காங்க, இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஒரு தோல்வியோட வந்து வரப்போகிறாங்க. அவங்களும் முதல் வெற்றியை பதிவு செய்வதற்கு நோக்கமாக இருப்பாங்க. ஸோ ராஜஸ்தான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 டீமுமே நல்ல குவாலிட்டியான டீம் தாங்க, யங்ஸ்டர் டீம் வேறு. ஸோ நல்ல பிளானோட வர போகிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகலாம், என்ன பிளான் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான அப்டேட்டாக வர போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய ஆலோசனை பண்ணிட்டு வருவாங்க. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல என்ன வந்து நம்ம வீக்காக இருக்குது, என்ன இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் செட்டப்போட வரணும் அப்படின்றது கண்டிப்பாக சுப்மன் கில்லும் ஒரு பிளானில் இருப்பார். ஒரு நல்ல அதிரடியான மாற்றங்களோட நல்ல பிளானோட நல்ல வைப்போட வரப்போகிறாங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, அவங்களுடைய பிளேயிங் லெவன் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி பவுலிங் யூனிட்டுமே செம்ம குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. நல்ல கம்பேக் பண்ண போகிறாங்க, நல்ல அப்டேட்டோட நல்ல பிளானோட அடுத்த கட்டத்துக்கு வர போகிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வயரில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய இரண்டாவது போட்டி ராஜஸ்தான் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். 2 டீமுடைய பிளான் என்னவாக இருக்க போகுது, எந்த மாதிரியான செட்டப்போட வர போகிறாங்க, எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்வதற்கு கொஞ்சம் அவங்க ஒரு பயங்கரமாக பிளானோட வருவாங்க. ஸோ ராஜஸ்தானும் அடுத்த கட்டத்துக்கு 2 போட்டி இரண்டாவது போட்டி ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வர போகிறாங்க. ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். இன்றைக்கி ஐபிஎல்லில் 2 போட்டிகள் இருக்குது. சனிக்கிழமை இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. இன்றைக்கி பயங்கரமாக நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த டீம் இன்றைக்கி ஜெயிக்க போகிறாங்க, எந்த டீம் வந்து அவங்களுடைய இன்டென்ட்டை வந்து அந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து காட்ட போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி யார் அந்த 2 போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறாங்க, எந்த அணி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது, மும்பை இந்தியன்ஸ் 2 ஜெயிச்சு டாப்புக்கு போக போகிறாங்களா, ராஜஸ்தான் ஜெயிச்சு டாப்புக்கு போக போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பாய், see you guys.